திருச்சி மாவட்டம் கூத்தூர் அருகே பேருந்து, லாரி உட்பட 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? எவ்வளவு தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது? முழு விவரங்கள். விபத்தில் சிக்கிய தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்தை மீட்டுக்கொண்டு ரெக்கவரி வேன் ஒன்று பெரம்பலூரில் இருந்து திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அடுத்து கூத்தூர் ரயில்வே மேம்பாலத்தில் வந்தபோது திருச்சி நோக்கி வெள்ள மூட்டைகள் ஏற்றி கொண்டு வந்த லாரி பேருந்தின் பின்பகுதியில் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த விபத்துக்குள்ளான லாரியை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு லாரியும் விபத்துக்குள்ளான லாரியின் பின்பகுதியில் மோதி கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை அணிவகுத்து நின்றது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விபத்துக்குள்ளான வாகனங்களை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வினோத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.